ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூகே விலாக்ஸ். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 4.5 ஷெரட்டன். திஸ் இஸ் லொக்கேட்டட் இன் அல்திவான் ஸ்ட்ரீட், அதாவது முஷ்ரிஃப் டவுன் டவுனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம இங்கே ஏன் வந்திருக்கோம்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பஃபெட் சாப்பிட போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். இந்த இன்டர்நேஷ்னல் பஃபெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79 பியூர். அதுக்கு இது ஒர்த்தான்னு பார்க்கலாம். இன்டீரியர் டிசைன் அண்ட் ஆம்பியன்ட் சூப்பர். சீட்டிங் கெப்பாசிட்டி கூட அதிகமாக இருக்குது. இங்கே மோர் தேன் 100 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது. ரொம்ப ப்ளசண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் பார்க்க அட்ராக்டிவாக நீட்டாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டார்டர்ஸ், மெயின் கோர்ஸ், சாலட் பார், பிரெட் வெரைட்டிஸ், அப்புறம் ஸ்வீட்டுன்னு தனித்தனி செக்ஷனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ரோஸ்டட் சிக்கன் இருக்கு. என்னன்னு தெரியுதா? சிக்கன் கபாப் குச்சியில மாட்டிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு ஜி. ஸ்டீக் ஜி, பீஃப் ஆனாது. பீஃப்ல ஸ்டீக் வச்சிருக்காங்க. ஸ்டீக் பார்த்தது இல்லையா நீங்க? போனோம்னா பாஸ்தா வித் சீஸ் போட்டிருக்காங்க. நல்லா நிறைய சீஸ் போட்டு சூப்பரா வச்சிருக்காங்க. மட்டன் பிரியாணி. நல்லா மட்டன் வாசனை பாருங்க எப்படி இருக்குன்னு. குட்டி பர்கர் இருக்கு, மினி பர்கர் ஜி, நல்லா இருக்கு இல்லையா? அப்புறம் இது பீஃப் கறி. இது என்ன நீங்க வாங்க, அடுத்து அப்படியே போங்க, அப்படியே போங்க. ஃபிஷ் ஃப்ரை பாருங்க, ஃபிஷ் ஃப்ரை, ஃப்ரைடு ஃபிஷ். இது பார்க்கவே பயங்கரமா இருக்கு. நமக்கு தேவையில்லாத ஐட்டம் அது. அடுத்து வாங்க. இங்க பாருங்க வெஜிடபிள் குருமா. ஐயா நான் மூடிடுறேன். இது என்ன? ஐயோ கத்திரிக்காய் வானவே வேணா. ஐயோ கோசி. ஒயிட் ரைஸ் வேணுமாச்சு? வெறும் சில்லி அண்ட் ஸ்டீம் ரைஸ். சேமியா, பழம், பேர் ப்ராட்டன் ஜி. சூப்ல போட்டு சாப்பிட்டாங்க, ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க. இது என்னதுமா? லென்டில் சூப். அடுத்து வாங்க. இங்க பாருங்க. சிக்கன் கிரீமி சூப். இது சிக்கன் கிரீமியா? ஆமா. மெயின் கோர்ஸ்ல கடைசியா பாத்தீங்கன்னா அரபி மட்டன் பிரியாணி இருக்கு. இன்னைக்கு பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. மார்கரெட் பீஸா, சிக்கன் பீஸா பெப்பரோனி, 3 ஃபிளேவர் இருக்கு ஜி. டிராகன் முட்டையா? இல்ல ஜி, பன்னு ஜி. இது என்னன்னு தெரியுதா? இட்டாலியன் அண்ட் இன்டர்நேஷனல் பன்னு பாருங்க. வா எப்படி இருக்கு பாருங்களேன். பிரெட் ஜி, நம்ம பிரெட் எல்லாம் வேணாம் ஜி, டக்குன்னு அடுத்த போயிடணும். இங்க பாருங்க ஜி. இது பாம்பா முதலியான்னு தெரியலையே. இது என்ன வகைனே நமக்கு தெரியலையே. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? பாருங்க. வாங்க. இதுக்கெல்லாம் என்ன பேரு நீங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சீங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கலர் பண்ணு இருக்கு, வேணா அதை வேணா நாங்க சொல்றோம். மை ஃபேவரட் இருக்கு, வாட்டர் மெலன் இருக்கு. அடுத்து பாருங்களேன், எல்லாமே ஏதோ ஆமா ஓடு மாதிரி இருக்கு ஜி. என்னன்னு தெரியல. கார்ல நல்ல நிறைய பண்ணுங்க இருக்கு. இங்க வாங்க. இது அரபி ஸ்வீட் ஜி. இதுக்கெல்லாம் பேர் என்னன்ட்டு எல்லாருமே கமெண்ட்ல சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்வீட் தான் இதெல்லாம். இது எனக்கு தெரிஞ்ச ஒரே பேரு கேக்கு தான். இது குலோப் ஜாமுன், அதுவும் அரபி ஸ்வீட். ஆமா, இதுவும் அரபி ஸ்வீட். இது குக்கீஸ் ஜி. அது குக்கீஸ். ஆமா, அது குக்கீஸ். இது நல்ல கேக்கு. இது மவுசி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஜி. ஏதோ மவுசி. கத்தார்ல இருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்க அவ்வளோ வெரைட்டி இருக்கு. என்னது? சாக்லேட் கேக்கு. நல்லது. வாங்க. இதுவும் கேக்கு தான். அடுத்து வாங்க. அடுத்து மஹல்பியா. வாங்க. அடுத்து மஹல்பியா கீழே இருக்கு பாருங்க. அது மஹல்பியா. இங்க இருக்கிறதே இதுதான் ஜி ஹைலைட். அவர் சொன்னாரு. இங்க பாருங்க ஜி, இதுதான் ஜி உமாலி. இந்த பஃபெட்லயே இதுதான் ஹைலைட்டான விஷயம் ஜி. இதெல்லாம் தெரியாதுங்க எனக்கு. இதெல்லாம் ஊர்கா அந்த டைப் தான் ஜி. இது எல்லாமே பீட்ரூட் இருக்கு, ஒலிவ் இருக்கு,
மிக்ஸ்டர் அறவே ஒழிக்கக்கூடிய விஷயங்கள், ஒழிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். ஆர்கானிக்கா கேரட். இது என்னக்கா, இது ரஷ்யன் சாலட். இது எக்குலாம் மேல இருக்கீங்களா, இது ரஷ்யன் சாலட். இது டொமேட்டோ. வாங்க வாங்க வாங்க, அப்படியே வாங்க. இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங், இந்த சாலட்லாம் சாப்பிட்றீங்களா அதுக்கு போடக்கூடியது. இது வந்து சிக்கன் சாலட். இது இங்க இருக்கு இல்லையா, இது வந்து சிக்கன் சாலட். அப்படியே மேல போனீங்கன்னாக்கா இதுவும் சிக்கன் சாலட் தான். நல்லா இருக்கு. 2 சிக்கன் சாலட் இருக்குங்க. இதுவும் சிக்கன் தான். இது எல்லாமே சாலட் தான். இதுவும் சிக்கன். நம்ம இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு நமக்கு தேவையான சாப்பிடலாம். ஆமா, இங்க ஒரு மீன் இருக்கு ஜி. இது என்ன மீனுன்னு தெரியல. இது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா என்ன மீன்? பல்லுலாம் பாருங்க பயங்கரமா இருக்கு. வாயில ஒரு தக்காளியை வச்சுட்டு தரவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்குது. எடுத்தா கூட தர மாட்டேங்குது. அப்படின்னா ஸ்குவிட் ஜி, கனவா இருந்தாலும் சொல்லுவாங்க அந்த ஸ்குவிட். இது பாருங்க, இது நம்ம பிரானு. அடுத்து என்ன இருக்கு, இது ஹம்மூஸ் ஜி. இது ஹம்மூஸ். அடுத்து வந்து அது ஏதோ பேட்ரிஷன் சொன்னாரு, அது என்னன்னு தெரியல. இது பாருங்களேன், இது முட்டாபல் சொன்னாரு. இதெல்லாம் மற்றபடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதெல்லாமே. இப்பவே பயங்கரமா ஒரே டெம்டிங்கா இருக்கு. சீக்கிரம் வந்தீங்கன்னாக்கா அடிச்சு நாக் அவுட் பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா சூப்ல தான் இருக்கும், எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். மொத்தம் 2 சூப் இருக்கு. 2 சூப்பையுமே நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். பண்றோம், சூப் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க. ஜி சூப் வேற லெவல்ல இருக்கு ஜி. கிரீமி சூப் எப்படி இருக்கு? ஆனா இதுல வந்து இந்த கிரீமி சூப் தான் ஜி ஹைலைட். கிரீமி சூப் அடிச்சிக்க முடியாது, வேற லெவல்ல இருக்கு. இந்த வெள்ளை கலர்ல சூப் தானே. பேர் என்னது? கிரீமி சிக்கன் சூப். 2 சூப்ல என்னோட ஃபேவரட் இந்த கிரீமி தான் ஜி. ஆமாம்மா, ஒயிட் சூப்பரா இருக்குங்களா. அடுத்து நம்ம என்ன சாப்பிடலாம்? சரி, இங்கே இருக்கு, ஃபிஷ்ஷுக்கு போவோமா? ஒரு ஸ்டீக். இதுக்கு முன்னாடி வரையும் சாப்பிட்டதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சின்னதாக ஒரு பீஸ் இருக்கும். வழக்கமாக பீஃப் அவ்வளோவா சாப்பிட்றதில்ல, ஒரு சின்ன பீஸ் இருக்கும். அடுத்து என்ன இருக்குது? சிக்கன் கெபாப் இருக்குது. சிக்கன் கெபாப் இருக்குமா? ரோஸ்டட் சிக்கன் ஒரு லெக் பீஸ் எடுப்போமா? ஓ, பெரிய லெக்கா இருக்கு. ஓகே, இதுதான் கொஞ்சம் சின்ன பீஸா இருக்கு. இது டேஸ்ட் எப்படி பார்த்துருவோம் நம்ம. ஓகே, ஒரு 4 ஐட்டம் எடுத்துருக்கோம். இவரை நாக் அவுட் பண்ணிடுவோம் நம்ம போயிட்டு. எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 2 வெர்ஜின் மொஜிட்டோ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து நமக்காக ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 4.5 ஷெரட்டன். இதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 22 ரியால். அவர் ஸ்பெஷலாக நமக்காக சொல்லிட்டு போனார், நீங்கள் 2 பேர் வந்திருக்கீங்க, இது அங்கே ஸ்பெஷலாக ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்ட்டு மொஜிட்டோ கொடுத்துருக்காரு. இப்போ நான் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லைங்களா, ஃபிஷ் ஃப்ரை எடுத்து வந்திருக்கேன், பீஃப் ஸ்டீக் எடுத்து வந்திருக்கேன், அப்புறம் சிக்கன் கபாபு, அப்புறம் சிக்கன் எடுத்து வந்திருக்கேன். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வா, நல்ல ஃபிஷ்ஷு வாசனை ஜி. நல்லா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டீக் சாப்பிட்றதால கையிலே பிச்சு அடிச்சிடும். இந்த பீஃப் பார்க்கறதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. ஒருவேளை பீஃப் அப்படி தான் இருக்குமா நமக்கு தெரியல. சிக்கன் கபாப் எப்படின்னு பார்ப்போம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். அருமையாக இருக்குது. சிக்கன் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்குது. உள்ள காரெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த சிக்கனு. அவ்வளோ ஒன்றும் இது எதுலையுமே வந்து காரமே கிடையாது. ஓகே, நம்ம 2வது ரவுண்ட் முடிச்சிட்டோம். அடுத்து 3வது ரவுண்ட் வந்துருங்க. லாம்போசி வித் அரபிக் ரைஸ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போமா? சரியான வாசனை, நல்ல வாசனையாக இருக்குது. ரொம்ப வேணாம், கொஞ்சமாக இருக்கும். நிறைய ஐட்டம் இருக்குது சாப்பிட வேண்டியது. இதுக்கு என்ன, இன்னும் ஒரு சின்னதாக மட்டன் சிக்கன் இருக்கும். எப்படி இருக்கு பார்ப்போம் வாங்கச்சி. உங்களுக்கு இல்லாமலா லாம் பிரியாணி இருக்குது, மட்டன் பிரியாணி இருக்குது, அதையும் நம்ம கொஞ்சம் எடுப்போம் அப்படின்னு பார்ப்போம். யாருமே கை யூஸ் பண்ணல, பரவாயில்ல, நம்மளை யாரும் கேட்க போகிறான். நம்ம சென்னை பிரியாணி கிடையாது.
போட்டாச்சு. இருங்க கொஞ்சம் பீஸ் இதோட பீஸ் ஒன்று பார்ப்போமா இருக்கு. இந்த பிரியாணி அரபி ரைஸா இல்லை பிரியாணி ரைஸான்னு செக் பண்ணிடுவோம். அரபி ரைஸ் வித் மட்டன் இருக்கு. மட்டன் பிரியாணி கொஞ்சம் எடுத்து வந்துருங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு எனக்கு பார்ப்போமா? இருக்குன்னு பார்ப்போம். மட்டன் பிரியாணியில் மட்டன் ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்கு. நல்ல மட்டன் வாசனை பயங்கரமாக இருக்கு. பார்ப்போம். மட்டன் நல்லா வந்து பஞ்சு மாதிரி இருக்குது. நாட்டில் நடன ஆடுதான் நம்ம நண்பருக்கு. அவர் என்ன சாப்பிட்றாருன்னு தெரியல. அடுத்து அந்த ஊசி அரபி சொன்னாங்க, அரபி பிரியாணி பார்ப்போம். இது ரொம்ப சத்தாக இருக்குது. நார்மல் ஃப்ளேவர் இல்லை, ஒரு டேஸ்ட்டும் இல்லை, அப்படியே இருக்குது. மட்டன் நல்லா வந்துருக்கு. மொத்தத்தில் நம்ம பிரியாணி தான் நல்லா இருக்கு. அடுத்த ரவுண்டுக்கு என்னென்ன எடுப்போம்னு பார்ப்போமா? ஒரு வாட்டி கொஞ்சம் ரைஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த சிக்கன் குழம்பு, பீஃப் குழம்புலாம் இருக்குது. அது அவர் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும் சொல்லியிருக்காரு. பீஃப் கறி எப்படின்னு பார்ப்போம். கொஞ்சமாக பாஸ்தா இருக்கும். சாலட் சைடு எதனா எடுப்போமா? ஒரு ஃபிஷ் இருக்கு இல்லைங்களா? டூனா ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன். டூனா ஃபிஷ்ஷான்னு தெரியல. நீங்கள் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். என்ன இருக்கு? இது சிக்கன் போல் இருக்குது. நான் எடுத்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துருவோம். நம்ம அடுத்த ரவுண்டு போகிறோம். நம்ம எடுத்து வந்ததில் நம்ம ஒரு ஃபிஷ் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா? நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. சால்மன் ஃபிஷ்ஷு. அதோட ஸ்மெல்லு ரொம்ப ராவாக இருக்குது. இதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங்லாம் செலக்ட் பண்ணி சாலட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ஒரு வேளை நல்லா இருக்கும் போல. இதே சாப்பிடுவோம். நல்லா ரஷ்யன் சாலட் போட்டிருக்கு. இன்னொன்று ஆஃப் பாயில் இருக்குது வெஜிடபிள்லாம். ஒரு எக் எடுத்து வந்தோம் இல்லைங்களா? இது என்னன்னு தெரியுமாச்சு உங்களுக்கு? இது உண்மையாவே இது பீஃபா இல்லை சிக்கனானே தெரியல. ரொம்ப தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இல்லை இப்போ நமக்கு ஏன் அப்படின்னா இது வந்து இன்டர்நேஷனல் பஃபெட். அது மல்டிநேஷனல்ஸ் தான் வந்து சாப்பிடுவாங்க இல்லைங்களா? ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்கலாம். போய் இதே நமக்கு பிடிக்கல. நம்ம இந்தியன்ஸ் சாப்பிட்டது இல்லை. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். இந்த பிளேட் அறவே டெலிட் பண்ண வேண்டிய பிளேட் இது. நம்ம அந்த ஒயிட் ரைஸ் பீஃப் கறி போட்டிருந்தோம் இல்லைங்களா? இது எப்படின்னு பார்ப்போம். இது ஒயிட் ரைஸ் ஓகே, நார்மல் ஒயிட் ரைஸ் தாங்க. இந்த குழம்புல வந்து இது எந்த கண்ட்ரியோட குழம்புன்னு தெரியலங்க. இது எந்த கண்ட்ரியோட குழம்புன்னு தெரியல. கண்டிப்பா இந்தியன் கிடையாது. இந்த குழம்பு இந்தியன் குழம்பே கிடையாது. இது வேற ஏதோ ஒரு கண்ட்ரியோட குழம்பு. இதுல பாருங்களேன், வெறும் சீஸ் தாங்க இருக்கு இதுல. அப்பா, இந்த பிளேட்டை இப்ப காப்பாத்துனதே இந்த பாஸ்தா தாங்க. உங்களுக்கு வேணா போங்க. வேற லெவல்ல இருக்கு பர்கர். அவர் சொன்னாரு செம்ம டேஸ்டா இருக்கும், சாப்பிட்டு பாரு, ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னாரு. இருங்க, பர்கர் எடுத்தாச்சு, அப்போ பீஸா எடுக்கலாம். எப்படி பீஸா கோச்சிக்காதா? பர்கர் மட்டும் சாப்பிட்டு பீஸா சாப்பிடலன்னா, அதனால ஒரு பீஸ் பீஸாவும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். சின்னதாக இருக்கும். நிறைய சாப்பிட்டாச்சு. எடுத்துக்கோம். இவரை மட்டும் இப்போதைக்கு ட்ரை பண்ணுவோம். அவர் மேனேஜர் சொன்னார், இந்த பர்கர் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் பர்கர் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன எடுத்து வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸாவும் ஒரு ஸ்வீட் பன் பர்கர், இன்னொரு ப்ரௌன் பன் பர்கர் எடுத்து வந்துருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? வழக்கமாக பீஸா எப்படி இருக்கும், என்ன கொஞ்சம் காஞ்சி போச்சு போல். யாரும் பீஸா நிறைய பேர் லைக் பண்ணல. ஏன்னா பீஸானாரு எங்களோட பர்கர் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும்னாரு. என்ன வச்சுருக்காங்க,
பேட்டி பாருங்களேன். சிக்கனா இருங்க, இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். என்ன இருக்கு? இது சிக்கன் வா, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த சீஸு நான் ஒரே ஆள் தான் கையில் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அடுத்து ப்ரௌன் பர்கர், இதையும் எப்படின்னு பார்த்துருவோம். மட்டனா பீஃபான்னு தெரிஞ்சுட்டு இது சிக்கனு, இது மட்டனா பீஃபான்னு தெரியல எனக்கு. அவங்க ஒரு சூப்பர் ஸ்வீட் ஒன்று சொல்லியிருக்காங்க, அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இங்கே இருக்கிறதுலையே இந்த ஸ்வீட் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவரு. பார்த்தீங்களா, ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னாரு, அங்கேயும் கடை கேட்குறாரு. இன்னும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாருங்க எனக்கு என்ன வரைக்கும் பாருங்க. அப்படியே ஒன்று எடுத்து வச்சாங்க. நான் சொல்கிறேன், இதில் ஒரு லொக்கேஷன் செய்யுங்க. வீங்க எல்லாத்தையும் டேஸ்ட் சரிங்க. ஒயிட் வந்துருங்க. சரி வாங்க, கையில் வாங்க போகலாம். வாங்க அப்படியே வாங்க போகலாம். ஏ ஸ்பெஷல் ஸ்வீட்னு சொன்னார் இல்லைங்களா, ஏ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. ஏ மில்க்கு பிரெட்டு போட்டுருவேன்னு நினைக்கிறேன் ஜி. நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. பிரெட்டு, நட்ஸு, மில்க்கு, மில்க் க்ரீமு. சூப்பரா இருக்குது. அடுத்து என்ன இருக்கு? நல்லா இருக்கு இது. நம்ம ரவையும் பிடிச்சிட்டு சூப்பரா இருக்கு. அதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. வெண்ணிலா ஃப்ளேவர். இது வேற லெவல்ல இருக்கு. மஞ்சள் கலரு மேங்கோ இல்ல, வாயில வச்சு கரையுது. அப்படியே இது நார்மல் க்ரீம் கேக் மாதிரி இருக்கு. Thank you, brother. Mango cheese cake. I will bring some more. You want some more? What is some more? I don't know. I'll bring more. No. One is enough. Okay. அழகா இருக்கு. சாக்லேட் கேக் வேணாம். ஸ்ட்ராபெரி இது எடுத்துப்போம். வாட்டர் மெலன் எடுப்போம். பெருசா 2 பீஸ் இருக்கும். மேங்கோ சீஸ் கேக் இருக்கு, ஒரு கேக்கு, அரபி ஸ்வீட் 2 எடுத்துருக்கேன், ஒரு வாட்டர் மெலன் இருக்கு. இதுவும் எப்படி டேஸ்ட் பண்ணிடுவோமா? சீஸ் கேக் மேங்கோ ஃப்ளேவர் நல்லா தெரியுது. சூப்பரா இருக்கு. இந்த கேக்கு நார்மலாக தான் இருக்கு. இது நார்மல் புட்டிங் பார்த்தாங்க. நார்மல் புட்டிங் இது ரவையில் செஞ்சுருக்காங்க.
அரபி ஸ்வீட் இது எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணிட்டு வந்துடுறேன். மறுபடியும் ஒரு ஸ்ட்ராபெரி மூசியை கொண்டு வந்தேன் இல்லைங்களா, அது எப்படின்னு பார்ப்போமா? இது ஏதோ ஸ்ட்ராபெரி ஜெல்லி மாதிரி இருக்குங்க. இது ஏதோ ஜெல்லி மாதிரி இருக்கு. ஸ்ட்ராபெரி. இந்த பஃபே வந்து வீக்லி Thursday அண்ட் ஃப்ரைடே மட்டும். Thursday என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பஃபே. இது வந்து 79 QR. இதே ஃப்ரைடே ஆனால் ஏஷியன் பஃபே இருக்குது, அது 69 QR தான். இந்த பஃபே 5 மணிக்கு ஆரம்பித்து 10 மணி வரையும் போகும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா, டைம் சொல்லுங்க, 9:30 ஆகுது. ஆனால் இப்போவும் பாருங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை இப்போ தான் வச்சாங்க, பர்கர்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க, ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 10 மணி ஆக போது க்ளோசிங் டைம் வந்துருச்சு, அப்போது ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.